கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது எங்களது ஊழியத்தின் பாதையிலே நடைபெற்ற சில சாட்சிகளை கொண்டு, சில சம்பவங்களை கொண்டு வெளியிட்டு வருகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருமுறை நாசிக்கு அருகே வடலா என்ற பகுதியிலே ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். இந்த வடலாவிலே ஒரு அமெரிக்கன் மிஷினரி 18ஆம் நூற்றாண்டிலே வந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஃபர்பேங்க் என்று சொல்லப்பட்ட ஒரு அமெரிக்கன் மிஷினரி அந்த இடத்திலே வந்து ஒரு ஆலயம் கட்டியிருக்கார். அது 3000 பேர் மேல் உட்காரலாம் அந்த இடத்திலே. அந்த ஆலயத்தை ஒட்டி குஷ்டரோக ஒரு நிவாரண ஆஸ்பத்திரி இருக்கிறது. அதோடு அக்ரிகல்ச்சருடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த ஆலயம் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்லி வெகு அழகாக நேர்த்தியாக அந்த அமெரிக்கன் மிஷினரி வயல்வெளிகளை வாங்கியிருந்தார், அக்ரிகல்ச்சர் காரியங்களை செய்திருந்தார். ஆகவே அதற்குரிய ஒர்க் ஷாப் இருந்தது, அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருந்தது, அதோட ஆர்ஃபனேஜும் இருந்தது. இதற்கு வேண்டிய நிறைய இடத்தை வாங்கி வைத்திருந்தார். ஆனால் இந்த ஆலயத்திற்கு முன்பாக சுமார் 2 ஏக்கர் நிலம் இருந்தது. அதனை தொடர்ந்து சாலை, அங்கு நாசிக்கு செல்ல வேண்டிய, நகருக்கு செல்ல வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான பிரதான சாலை இருந்தது. இந்த ஆலயத்திற்கு முன்பாகத்தான் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஊரில் உள்ள மக்கள் சந்தை கொடுக்கிறார்கள். அது சரியாக 3:30 மணிக்கு மாலையிலே கொடுவார்கள். ஆகவே அந்த போதகரை பார்த்து சொல்லியிருந்தார்கள், 3:30க்கு மேலே நீ சர்ச்சை கதவை திறந்திருந்தனா அப்படின்னு சொல்லி அவனை த்ரிட்டன் பண்ணி அவரை பயமுறுத்தி வைத்திருந்தார்கள். ஆகவே அவர் அந்த நாளிலே ஆராதனைக்காக 3 மணிக்கு ஆரம்பித்தார். என்னை பார்த்து சொன்னார், பிரதர் 3:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும், இல்லைன்னா அடிக்க வந்துடுவாங்க, பெரிய தகராறு பண்ண வந்துடுவாங்க அப்படின்னு என்று சொன்னார். சரி பிரதர், நான் கூடிய மட்டும் அதை முடிச்சிடுறேன். எனக்கு டிரான்ஸ்லேட்டராக ஒரு சகோதரி இருந்தார்கள். ஆலயத்தில் இருந்தது மொத்தம் 6 பேர் தான். நானும் அந்த டிரான்ஸ்லேட்டரு, என் கூட நோயல் வெனால்டன் ஒரு பிரதர் வந்திருந்தார், போதகர், இன்னும் ஒரு ஆள் இருந்தார். இவ்வளோ பேர் தான் இருந்தோம். அவை போதகர் என்ன பண்ணார், ஆர்ஃபனேஜில் ஒரு 35-40 பேர் இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் எங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினார். இந்த நேரத்தில் நான் உள்ளத்தில் யோசித்தேன், இவ்வளோ தூரம் வந்தோம், இவ்வளோ நாள் உபாசத்து ஜெபம் பண்ணி வந்தோம், இந்த இடத்துல இவ்வளோ தான் 6 பேர் தான் இருக்கிறோம், அதுவும் எல்லாரும் 6 பேரும் ஜெபிக்க வேண்டிய மக்கள் அல்ல, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியா நினைத்து கொண்டு இருந்த பொழுது திடீரென்று சொல்லி அந்த ஆலயத்திற்கு முன்பாக உள்ள மைதானத்திலே ஒரு பெரிய கூட்டம் கத்திக்கொண்டே வருது. அந்த கத்திக்கொண்டே வந்த உடனே என்னன்னு இவர் ரெவரண்டோ பயப்படுறாரு, என்ன ஆகுதோ, என்ன செய்ய போகிறாங்களோன்னு. நான் முதல் பாட்டை பாடின பிறகு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கிருந்த ஒரு பொம்பளைக்குள்ளே இருந்த ஒரு தீங்கின் சர்ப்பத்தின் ரூபத்தில் உள்ள ஆவி பூமியிலேயே தரையிலேயே ஊர்ந்து ஊர்ந்து பாம்பு மாதிரியே ஆலயத்திற்கு வந்துச்சு. வந்து என்னுடைய மேஜைக்கு முன்பாக வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் இல்லைன்னு நினச்சேன். இப்போ ஆலயத்தில் ஒரு 2000 பேர் வந்துட்டாங்க. ஆலயத்துக்குள்ளாக 2000 பேர் வந்துட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல தேவன் கிருபை செய்தார். அப்போ தான் உங்களுக்கு சொன்ன எல்லாம் அமைதியாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இந்த அம்மாவுக்கு ஜெயிமணும், இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு விடுதலை வந்துடும், இவ்வளோ நாள் கட்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு ஒன்று எல்லாம் அமைதியாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார்.
போதகருக்கு ஒரே பயம்தான், சண்டை போட வந்துடுவாங்களோ, பிரச்சனை பண்ண வந்துடுவாங்களோன்னு சொல்லி. ஆனால் கர்த்தரோ நல்லவராக இருந்தார். அந்த நாள் கூட்டம் முடிந்த பிறகு நான் அதிக நேரம் எடுத்து செய்தி தரவில்லை. ஒரு 20 நிமிடத்திலே செய்தியை முடித்து விட்டேன். இந்த 2000 பேரும் அவங்களுக்கு ஜெபிக்க வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்போ முதலாவது ஒரு நொண்டி மனிதனுக்கு கால்கள் சரியானது, ஒரு சிறுமிக்கு பார்வை கிடைத்தது. நான் நடந்துதான் ஜெபித்து கொண்டே போனேன், நடந்து கொண்டே. கர்த்தாவே, அறியாத ஜனங்கள், உம்முடைய நாமத்தை புரியாத ஜனங்கள் என்று சொல்லி அவர் நின்று கொண்டிருந்த நடுவே நடந்து சென்றேன். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியங்களை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். கூட்டம் வரவில்லை என்று கலங்காதே. ஒருவருடைய மனம் திரும்புதலினாலே பரலோகத்திலே மிகுதியான சந்தோஷம் உண்டாகும். அவை கலங்காதபடி எத்தனை பேர் வர சித்தமாய் கர்த்தர் இருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் கர்த்தரை சொல்லுங்கள். அவர் அதிசயங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒவ்வொரு காரியத்திலும் அரிய பெரிய காரியங்களை செய்து எங்களை மகிழ்விக்கிற தேவன். இல்லாதவர்களிருந்து இருக்கிறவர்களைப் போல அழைத்து ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், கழிவுறத்தக்கதான காலங்களை தாரும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, எங்கெங்கே எதிர்ப்புகள் உண்டோ ஆங்காங்கே உம்முடைய வல்லமை இறங்கவும், சகலமும் சமாதானமாய் சந்தோஷமாய் உடைய ஆராதனை நடைபெறவும் உதவியும். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.